நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பாராளுமன்றம் கூடி இந்த வார நிகழ்வுகளும் முடிவடைந்திருக்கிறது. இந்த நாட்கள்ல என்ன செய்தது நம்முடைய பாராளுமன்றம்? நிறைய செய்திருக்கிறது நேர்களே. சத்தம் போட்டது, கூச்சல் போட்டது, சண்டை போட்டது, கோஷம் போட்டது, கூப்பாடு போட்டது, இப்படி நிறைய போட்டது. ஆக ஒட்டுமொத்தத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு முழுக்கு போட்டு விட்டது. ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை முடக்க, பாராளுமன்றத்தில் போராட்டம் நடத்த, ஆளுங்கட்சியும் பாராளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம் நடத்துகிறது, தர்ணா போராட்டம் நடக்கிறது. இப்படி இதுவரைக்கும் தொடர்ந்து நாம் பார்த்து வந்த இந்த வினோதங்கள், இதுவரைக்கும் பார்க்காத வினோதங்கள் அப்படின்னு நிறைய நடந்திருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில். அநேகமாக இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தொடரும் இப்படியே நடந்து மக்கள் பணம் கரியாரத்துக்கான வாய்ப்புகளே இருக்கிறது. இதற்கு ஆளுங்கட்சி பிடிவாதம் காரணமா, எதிர்கட்சியுடைய பிடிவாதம் காரணமா, இப்படி வாய்ச்சிட்டே போலாம். ஒட்டுமொத்தத்தில் எதுவும் நடக்கவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு அரசியல் சர்ச்சைகளும் பாஜக காங்கிரசுக்கு இடையே தொடர்ந்து மூண்டு வருகிறது. சுஷ்மா ஸ்வராஜுடைய செயல் எதை மையமாக வைத்து எதிர்கட்சி பாராளுமன்றத்தை முடக்குகிறதோ, சுஷ்மா ஸ்வராஜுடைய செயல் கிரிமினல் குற்றம் என்று ராகுல் காந்தி சொல்ல, இது அவதூறு, இதை ராகுல் காந்தி திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும், இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு, கிரிமினல் டிஃபமேஷன் தொடர்வோம் என்று ஆளுங்கட்சியும் கூறியிருக்கிறது. இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. இந்த ஒரு சர்ச்சைக்கு, தொடரும் இந்த அவலத்துக்கு முடிவென்ன நேர்களே? கேட்போம், விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேசன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாஜக செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசுவாமி அவர்கள் திருச்சி அரங்கத்திலிருந்து இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு வாரம் கரைந்து போய் உள்ளது. எப்போ முடிய போகுது இந்த டெட்லாக் தெரியல. இதுல இந்த ஒரு சர்ச்சையில புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய சர்ச்சை, சுஷ்மா ஸ்வராஜுடைய செயல் கிரிமினல் செயல் அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சிச்சிருக்கிறார். இது அவதூறு, அவர் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு எல்லாம் பாரதிய ஜனதா கோருகிறது, வழக்கு தொடக்கணும்னு சொல்லுது. என்னுடைய கேள்வி திரு திருச்சி வேலுசாமி, அது சார்ந்தது அல்ல. இது கிரிமினல் குற்றம் அப்படின்னா நீங்க போக வேண்டியது கோர்ட்டுக்கு. அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கை நடக்குமாறு ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும். நீங்க போக வேண்டியது கோர்ட்டுக்கு. மாறா மக்கள் பணத்தை வீணடிச்சு பாராளுமன்றத்தை முடக்குவதா? உங்களுடைய முதற்கட்ட கருத்து திரு திருச்சி வேலுசாமி. ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சிதான் அதற்கான வாய்ப்பு வசதி உண்டு. ஒரு கிரிமினல் காரியத்தை செயல்படுத்துவதற்கு, அதை விசாரிப்பதற்கு, கண்டுபிடிப்பதற்கு, அவர்களுக்கு தண்டனை தருவதற்கு போலீஸோ அல்லது ராவோ ஐஎஸ்ஓ எல்லாமே அவரிடம் இருக்கிறது. எதிர்கட்சி குற்றச்சாட்டுகளை தான் பாராளுமன்றத்திலே சொல்லும், பத்திரிகைகளே சொல்லும், பொதுக்கூட்டங்களிலே சொல்லும். அதை கேட்டுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அரசாங்கம் அலசி ஆராய்ந்து அது உண்மை என்றால் நடவடிக்கை எடுப்பதும், தவறு என்றால் நீங்கள் சொன்னது தவறு என்று சொல்லுவதும் தான் ஜனநாயகத்தில் நேர்மையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜனநாயக வழிமுறைகள். குற்றச்சாட்டு ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். குற்றச்சாட்டு சொன்ன மாத்திரத்தில் தண்டனை கோர்றீங்க. உங்க முதல்ல தண்டனை, அதுக்கு பிறகுதான் விசாரணைங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. அதைத்தான் பாஜகவும் முன்பு எடுத்தது, அது வேற விஷயம். இதை தாண்டி இது கிரிமினல் குற்றமானால் நிச்சயமா ஏற்கத்தக்கது அல்ல. கிரிமினல் குற்றமா இல்லையன்றது வேற விஷயம். எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை விட்டுருங்க, ஒவ்வொரு குடிமகனுக்கும் கோர்ட்டுக்கு போறதுக்கான உரிமை இருக்கிறது. நீங்களும் போகலாம். அதை போகாம மாறா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, முடக்கிட்டு இருக்கீங்க. நீங்க முடக்கி முடிச்சிருவீங்க, அவங்களும் பிடிவாதமா இருந்துட போறாங்களா, இல்லாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த கூட்டத்தொடரும் முடங்கத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. இடையில பலியாவது மக்கள் பிரச்சனைகள், மக்கள் மசோதாக்கள் இல்ல. அதாவது மக்களுடைய உணர்வை, மக்களுடைய விருப்பத்தை செய்து காட்டுவதுதான் ஜனநாயக கடமை என்று இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம். கடந்த 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தில் இதை போலவே எல்லாவற்ற காரியங்களுக்காகவும் அவையை முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அப்போது நாங்கள் சொன்னோம், இது மக்களை பாதிக்கும், நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொன்னோம். ஆனால் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் விரும்புகிறோம். ஜனநாயக தினத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தை முடக்கவர்களைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம், இதுதான் எங்களுடைய விருப்பம், அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோம். மக்கள் விரும்புவது பாராளுமன்ற முடக்கத்தை நாங்கள் அந்த வழியிலேயே செய்து கொண்டோம். மக்கள் விரும்புவது பாராளுமன்ற முடக்கத்தை, இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய தமாஷாக்களை விரும்புகிறார்கள். அதனால இனிமே
முழுக்க இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தொடரில் எந்த கூட்டத்தொடர் இருந்தாலும் முடக்க போறீங்க. இப்ப நீங்களும் நானும் தான் தமாஷ் பண்றோம். இதைத்தான் 5 ஆண்டுகள் பிஜேபி செய்ததைத்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்ததன் மூலமாக அவருடைய விருப்பத்தை இப்போதுதான் காலம் கடந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்ப விருப்பத்தை இந்த தொடர்ல மட்டும் நிறைவேற்ற போறீங்களா? தொடர்ந்து எல்லா தொடர்லயும் இப்படி அவையுடைய மைய பகுதிக்கு போய் கத்தி கூச்சல் போட்டு பேப்பரை கிழிச்சு போட்டு இப்படி மக்கள் விருப்பத்தை எல்லா கூட்டத்தொடர்லயும் நிறைவேற்ற போறீங்களா? எல்லா கூட்டத்தொடரும் புடுங்கி பிஜேபி காரங்க அடிக்கிற போதெல்லாம் இவ்வளவு கடுமையா நீங்க சொல்லலையே. நிச்சயமா மக்கள் விருப்பம் என்றால் எங்களுடைய குற்றச்சாட்டை கேட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்தா நாங்க அமைதியா இருப்போம். நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த வழிமுறைகள் தொடரத்தான் செய்யும். அவர்கள் சந்தித்துதான் ஆகணும். இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கடந்த காலத்தில் சொன்னார், பாராளுமன்ற அவையை முடக்குவது கூட ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதியினர். அதைத்தான் நாங்க சொல்றோம். அவரும் சொல்லிருக்காரு, நீங்களும் சொல்லிருக்கீங்க, 2 பேரும் மாறி மாறி செஞ்சிருக்கீங்க. மாறி மாறி நடந்து வருது. இது வரைக்கும் நடக்காத வினோதெல்லாம் நடக்குது திரு வெங்கடேசன். இப்போ இவங்க இப்படி அவையை முடக்கிறாங்களா? போன ஆட்சியில் அவங்க முடக்கினது போல இது ஒரு பக்கம் எதிர்கட்சி ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுதுன்னா வெளியில ஆளும் கட்சி யாருக்கு எதிராக போராட்டம் பண்றாங்கன்னு தெரியல. இந்த முடக்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்றாங்களா? இந்த மாதிரியான அவலங்கள் தொடர்கின்றன. இது எங்க போயிட்டு இருக்கு? இந்த ஒரு செஷனும் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தொடரும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான, ஒட்டுமொத்தமா முடங்கி போறதுக்கான ஒரு சூழல் தான் பிரகாசமா தெரியுது. ஆமா, இது ஒரு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருக்காங்க. போன ஆட்சியில வந்து UPA 2ல வந்து 5 கூட்டத்தொடர்களை வந்து பாஜக முடிச்சு இது பண்ணி அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அது பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் செய்யறாங்க. மக்கள் விரும்புறாங்களே, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு சிரிப்பாவும் இருக்கு. ஆனா என்ன ஒரு பெரிய தவறு ஒண்ணு வாக்களிப்பதன் மூலம் காட்டியிருக்காங்க. இல்ல அதான் இப்ப என்ன அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குன்னாங்க. இப்ப என்னன்னா இப்ப இதுதான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா இவங்க உண்மையிலேயே மக்களை கொச்சப்படுத்துறாங்க. நீங்க என்னுடைய ஒரே ஒரு பார்வை வந்து என்னன்னா, இப்ப நீங்க தொடர்ந்து நீங்க வந்து இதுதான் மக்கள் விரும்புறாங்கன்ற ஒரு பேர்ல மக்களை நீங்க தரம் தாழ்த்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மக்களை தரம் இதுதான் மக்கள் விரும்புறாங்க, இதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படி இல்லாத போது நம்ம வந்து இதைத்தான் விரும்புறாங்கன்னு பேசுறதோ, இதைத்தான் வந்து நம்ம வந்து செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பயமே. இன்னும் அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடர் எல்லாம் கூட நாங்க இதை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லும் போது என்றால் அவர்களை தோற்கடிச்சுல இருக்கணும். மக்கள் வந்து வாக்களிச்சது அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய தவறான செய்கைகளுக்கு அன்றி பாராளுமன்றத்தை முடக்கியது அப்படிங்கிற காரணத்துக்காக பாஜகவுக்கு ஏதோ பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. அதுவும் தவறு, இதுவும் தவறு. மக்கள் பணத்தை வீணடிப்பது பரிசுதான் இது. ஓ மை காட், அது அருண்ஜேட்லி சொல்லட்டும், ராகுல் காந்தி சொல்லட்டும், மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. அருண்ஜேட்லியோ ராகுல் காந்தியோ நீங்களோ சோனியா காந்தியோ தயவு செய்து மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுறேன், மக்களுடைய அவருடைய விருப்பத்தை வாக்குகள் மூலமாக தான் நிரூபிக்கிறார். நாட்டு மக்களுடைய பணத்தை கரியாக வீணடிப்பது, கட்டி வீணடிப்பது, முடக்கி வீணடிப்பது மக்களுடைய விருப்பமாக இருக்க முடியாது. வெற்றியை செய்திருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய விருப்பம், அதற்கான பாராட்டு தான் வாக்குகள். பிளீஸ் சார், தயவு செய்து மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்களும் அதை தான் செஞ்சிருக்கீங்க. இதே லைனை தான் பாரதிய ஜனதா எடுத்திருக்கிறது. மக்கள் பாராளுமன்றத்தில் மக்களுடைய உணர்வை கொச்சப்படுத்தாதீங்க. தயவு செய்து மக்கள் உணர்வுன்னு சொல்லாதீங்க. பாஜக காங்கிரஸையோ மக்கள் தேர்ந்தெடுத்தது, ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்தது ஓட்டு போட்டாங்க, அது சொல்லுங்க. சத்தம் போடுறதுக்கா, பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கா, மைக்க பிடுங்கிறதுக்கா, அவையுடைய மைய பகுதிக்கு போய் அவையை நடக்க விடாம, மசோதாக்கள் நடக்காம, மக்கள் பிரச்சனைகளுக்கு பேசாம, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவை முடக்கத்துக்கா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 543 தொகுதிகளையும் நாடு முழுக்க மக்கள் இதற்காக வாக்களிச்சிருக்காங்க. அத்தனை காரணத்தையும் கடந்த 5 ஆண்டுகளிலே செய்தவர்களைத்தான் மீண்டும் வாக்களித்து ஒரு குற்றம் இன்னொரு குற்றத்தை நியாயப்படுத்தாது. ஒரு குற்றம் இன்னொரு குற்றத்தை நியாயப்படுத்தாது. அவங்க இதே தான் செஞ்சாங்க. மக்களுடைய விருப்பம் என்று சொல்லுகிற போது நீங்கள் சொன்னீர்களே, நீங்கள் சொன்ன அதே தவறுகளை செய்தவர்களைத்தான் வாக்களித்து வெற்றியடை செய்திருக்கிறார்கள் மக்கள். இது மக்கள் விருப்பமா நிச்சயமா இருக்க முடியாது. பட் நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நிதின் கட்கரி அவ்வளவு ஆவேசத்தோட இப்படி ராகுல் காந்தி இப்படி பேசிட்டாரு, சுஷ்மா ஸ்வராஜ் வந்து கிரிமினல் செயல்ல துணை போனார்லாம் பேசிட்டாரு, வாய் பிடிச்சதோ மாங்கா பிடிச்சதோ பேசலாமா, இது அவதூறு இல்லையா, கிரிமினல் டிஃபமேஷன், அவதூறு சுமத்த வேண்டாமா, அவர் மேல நாங்க வழக்கு தொடுப்போம், இல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதே யுக்தியை தானே பாஜகவும் பின்பற்றுது. அது அவதூறு என்றால், ராகுல் காந்தி சுஷ்மா ஸ்வராஜுடைய செயலை கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொன்னது அவதூறு என்றால், உங்களுடைய கட்சியுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அதே ராகுல் காந்தி மீது சுமத்துவது என்ன? வாட் இஸ் தட்? நீங்க பதில் சொல்வதற்கு முன்பாக எனக்கு ரொம்ப ஒரு நண்பர் வேலுசாமி திருச்சி வேலுசாமி பேசுவது எனக்கு ரொம்ப விந்தையாக இருக்கின்றது. சத்தம் போடுறது, கூச்சல் பண்றது,
பாராளுமன்றத்தை முடக்குவது இதுதான் தர்மம், பாராளுமன்றத்தினுடைய தர்மம். ஆகவே அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று ஒரு கேலி கூத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதே கேலி கூத்தத்தான் அதுக்கு நான் பதில் போன வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அருண் ஜேட்லி சொல்லியிருக்கிறார். இதே அரங்கத்துல பாஜக உறுப்பினர்கள் சொல்லிருக்காங்க, மக்கள் இதை முடக்கணும்னு விரும்புறாங்க, மக்கள் நடக்கக்கூடாதுன்னு விரும்புறாங்க, நாங்க எழுப்பக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் மக்கள் விரும்புறாங்க, அதனால சண்டை போடுறோம், அதனால அவையோட மைய பகுதிக்கு போறோம், அதனால மைக்கப்படுங்கிறோம். சரி, ரைட். இப்ப என்னென்ன விஷயத்துக்காக நாம அங்க போராடினோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பலமுறை இங்கே நீங்க பேசி இருக்கின்றீர்கள், இதே மாதிரி அல்ல. தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிஏஜி ரிப்போர்ட் 1,76,000 கோடி ரூபாய்கள் 2G அந்த ஊழல் அப்படின்னு சொன்ன போது மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு எதிர்ப்பு வந்தது. இரண்டாவதாக 1,86,000 கோடி ரூபாய்கள் கோல் அதுல ஊழல் நடந்தது அப்படிங்கறத பத்தி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்தது. நீங்க எதுக்குன்னு சொன்னா நீங்க காங்கிரஸ் செய்வது எங்களையும் நீங்க ஒன்றை பேசுவது அவருடைய வீட்டுல அவர் அப்ப எவ்வளவு பேர் 6 பேர் மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க. அஸ்வினி குமாராக இருக்கட்டும் அல்லது பவன்குமார் பன்சலாக இருக்கட்டும், அவருடைய வீட்டுல 90 லட்சம் கோடி ரூபாய்கள் இவர் வேலை வாங்கி கொடுக்கிறேன். சாரி சார், அது அஸ்வினி குமார் வீட்டுல இல்ல, அவருடைய உறவுக்காரர் அதற்காக அவரே உங்களுடைய சொந்தக்காரர் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா பதவி நான் இதை சொல்ற கேளுங்க. அத மாதிரி அவருடைய உறவினர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தோம்னா பதவி விலகணும். நீங்க அதே போலதான் அஸ்வினி குமார் விவகாரத்துல ஏதோ ஒரு கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தது ராஜினாமா செய்ய சொன்னீங்க. ஆமா சார், கோர்ட் அதெல்லாம் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எடுத்த உடனே அருமையா ஆரம்பிச்சீங்களே, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது ஏதாவது கிரிமினல் குற்றம் என்று நீங்க கோர்ட்டுக்கு போகணும், நீங்க பாட்டு வாயில பேசக்கூடாது நினைக்கும் பொழுது திடீர்னு நீங்க அதை அப்படியே மாற்றி போட்டு, அதாவது யார் சொன்னது இவர்கள் மேல் குற்றங்கள் எல்லாம் அன்னைக்கும் உண்டு 90 லட்சம் கோடி மினிஸ்டர் அஸ்வினி குமார் மேல, மினிஸ்டர் பவன்குமார் பன்சல் மேல ஒரு வழக்கு இருந்ததா? டாக்டர் மன்மோகன் சிங் மேல ஒரு வழக்கு இருந்ததா? நீங்க மன்மோகன் சிங் மேல வழக்கு தொடுப்பதற்காக அவரை சிபிஐ நீங்க வர வேண்டும் என்று கேட்க, அப்ப அவங்க ஆட்சியில் இருந்த போது அவங்க அதை பத்தி ஒண்ணுமே பேசவே இல்லை. ஆகவே அவர் மீது அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க சிபிஐல டிபோஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டு கதறி அழுது காங்கிரஸ்காரர் எல்லாரும் அப்ப சோனியா காந்தி தலைமையில போய் கட்சிஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கண்ணீர் காரியங்கள் அதெல்லாம் ட்ரிவியலைஸ் பண்ணல. நீங்க அப்ப நீங்க சொல்லும் பொழுது எஸ் நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, சுஷ்மா ஸ்வராஜ் பத்தி என்ன கிரிமினல் சார்ஜஸ், அவங்க எப்படி கிரிமினல் என்று சொல்லலாம் என்று கேட்ட போது நான் பதில் சொல்றேன். அவங்க மேல என்ன எப்படி கிரிமினல் என்று சொல்லலாம். இரண்டாவதாக நீங்க இன்னும் சொல்லாத ஒண்ணு இருக்கு, கிரிமினல் மட்டும் she must also go to jail என்ற வகையில் பேச என்ன what the hell he is thinking about you? Okay what the hell he is thinking அப்படின்னு கேட்கறீங்க, இது அவதூறு அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா அது ஓகே, நீங்க ஓகே இது ஃபேக்சுவலா சரியில்லை, அதுதான் ஒரு லீகல் பொசிஷன். அவங்க மேல நீங்க கிரிமினல் சார்ஜஸ் எதுவும் ஃபைல் கிரிமினலே இல்லாதது ஓகே இல்லன்னு ஏத்துப்போம், அது அவதூறுன்னு ஏத்துப்போம். சுப்பிரமணியன் சுவாமி எந்த ராகுல் காந்தி வாட் த ஹெல் இஸ் ஹி ஸ்பீக்கிங் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களோ, ராகுல் காந்தி யுஎஸ் ஏர்போர்ட்ல ட்ரக்ஸோட போத பொருட்களோட கையில கத்தையா பணத்தோட பிடிபட்டார். சோனியா காந்தி வாஜ்பாயிட்ட கேட்டார், வாஜ்பாய் தலையிட்டு காப்பாத்தினார் அப்படின்னு சொன்னீங்களே, எந்த விதமான ஆதாரமும் இன்றி உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர் பிஜேபி இல்ல அவர் நேற்றுக்கு பேசுறோம், ஆனா அந்த பழைய கதையை அவர் மேல கேட்க போட்டோம். இஃப் தட் இஸ் நாட் ட்ரூ, சுஷ்மா ஸ்வராஜ் கிரிமினல் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும். பாஜக காங்கிரஸ் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டு சுப்பிரமணியன் சுவாமி பாஜக மன்னிப்பு கோரணும் கூடாது. இல்ல நாம மெயின் இஷ்யூ என்னன்னா இவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கின்றது, நீங்க அதை சொல்லி ஆகணும். கிரிமினல் சார்ஜஸ் என்ன இருக்கு? ஆனால் நீங்க சொன்னதே, நீங்க இப்ப சொன்னது பணம் எக்கச்சக்கமா இருக்கு, ட்ரக் ஏதோ வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் இல்லைன்னா கூட அது தட் இஸ் ஃபார் மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி டு ப்ரூவ் லீகல் மியூசிக்.
லீகல் மியூசிக் அதுக்கு வேணா நீங்க ஆக்ஷன் எடுங்க. பட் இதற்கு நிச்சயமாக இட் இஸ் டெஃபினெட்லி நாங்க ஒரு பக்கம் அவதூறு பேசுவோம், அவங்க ஒரு பக்கம் அவதூறு பேசுவாங்க. நீங்க வழக்கு கொடுங்க, நாங்க வழக்கு கொடுப்போம். இது நல்ல அரசியலா? இது நல்ல ஆரோக்கியம். நீங்க என்ன கேள்வி கேட்கறேன், நீங்க என்ன சார் கிரிமினல் மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்னா will you not get offended? அதுதான் சார், அதற்கு அது ஒரு பக்கம் நடக்கும், நாங்க ஒரு பக்கம் அவதூறு பேசுவோம். ரெண்டுத்துக்கும் வழக்கு இல்ல இது அதுவும் சரியா போறதுன்னு அர்த்தமே இல்ல. முக்கியமான பாயிண்ட், எதற்காக பாராளுமன்றம் முடக்கப்பட்ட நண்பர் சொன்னது 5 தடவை பண்ணாங்க. முக்கியமான விஷயம் எல்லாம் என்ன, இது 2G வழக்குல கோல் வழக்குல பண்ணினாங்க. அதே போல இந்த இந்தியாவே படு மோசமாக சித்தரிக்கப்பட்ட இந்த காமன்வெல்த் கேம், இது போன்ற பல விஷயங்கள்ல அதே மாதிரி கோல் இந்த மினிஸ்டரை பத்தி வரும்போது நிச்சயமாக அதை பத்தி செய்யத்தான் செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில நாம் பாராளுமன்றத்தை முடக்கணும் என்றால் இன்னைக்கு யோசிச்சு நான் ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி நான் இன்னைக்கு பாராளுமன்றத்தை முடக்குவது என்பதே என்னுடைய தொழில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு வைத்தால் அது எப்படி நியாயமாக இருக்கு நான் கேட்கிறேன். பாராளுமன்றத்தை முடக்குவதுதான் தொழில் அப்படின்னா எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சிஏனுடைய ரிப்போர்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் ஒண்ணு எழுதியிருக்காங்க. கான்பிடன்ஸ் தயவு செய்து இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து முட்டுக்கட்டை போட்டு அருமையான கட்டுரை பாராளுமன்றத்தை. ஆகவே வளர்ச்சியை முடக்குவது தொழிலாக இருக்க முடியுமா அரசியல் கட்சிகளுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறீங்க. ரொம்ப நியாயமான கேள்விதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மூத்த பிரமுகர் திரு வீரபாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒரு அமைச்சர் இல்ல பிரதமரே கூட பதவி விலகணும் அப்படின்னு அவை முடங்குவது, இரு அவைகளும் முடங்குவது நிச்சயமா இது முதல் முறை அல்ல, இது கடைசி முறையாகவும் இருக்க போறது இல்லையோங்கிற வருத்தம் தான் முன்பும் இருந்திருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப பிரபலமான இந்த கோரிக்கைக்கான முடக்கம் அப்படிங்கும் போது கோல்கேட் போது பிரதமர் பதவி விலக வேண்டும், மன்மோகன் சிங்குடைய துறை சார்ந்து நடந்திருக்கக்கூடிய விவகாரங்கள், பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு பாஜக பிரதானமாக முன்னெடுத்து அவை முடங்கியது. மற்ற பல அரசியல் கட்சிகளும் இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்டன. அப்பயும் இந்த கோரிக்கை எழுந்தது, பிரதமர் பதவி விலகியே தீரணும், இல்லாட்டி பார்லிமெண்ட்டை நடத்தவே விடமாட்டோம் அப்படின்னு. அந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது, பார்லிமெண்ட் முடங்கியது. அந்த கோரிக்கை ஏற்கப்படல, பார்லிமெண்ட் முடங்கி வாஷ் அவுட் ஆகி அடுத்த வேலையை பார்க்க பிடிச்ச அரசாங்கம், அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான எதிர்கட்சிகள். அதுக்கு பிறகு 2 வருஷம் இருந்தார் பிரதமர். சோ மக்கள் இடையில பலியானது மக்கள் பிரச்சனை. திரு வீரபாண்டியன் இந்த ஒரு அணுகுமுறை, இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடக்காட்டி, ராஜினாமா நடக்காட்டி ஒரு நிமிஷம் அவையை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு நீங்க எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு அணுகுமுறை இஸ் இட் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்பிள்? இல்ல, நீங்க ஒன்னும் இதன் மூலமா நீங்க எல்லாரும் மீது ஒரே குற்றச்சாட்டை பதிவு பண்றீங்க. அவையை முடக்குவது எதன் பொருட்டும் நல்லதல்ல, அது ஒரு வாத அரங்கம் தான். ஏன் அவை முடங்குறது அப்படிங்கிறது தார்மீக பொறுப்பு அரசை சார்ந்தது. தன் கடமையிலிருந்து அரசு தவறுகிற போதும், தார்மீகிலிருந்து அரசு விலகிக் கொள்கிற போதும் இந்த நெருக்கடி அரசே உருவாக்குகிறது. அப்ப அரசு உருவாக்குற போது எதிர்கட்சிக்கும் சேர்ந்து உருவாக்கணுமான ஒரு கேள்வி எழுகிறது அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் விவாத அரங்கம் தான். விவாதித்து 120 கோடி மக்களின் அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிற அந்த இடத்தை முடக்குவதோ, கண்ணியமற்ற வார்த்தைகள் செயல்களில் ஈடுபடுவதோ ஏற்புடையதல்ல. அரசியல் பிரச்சனைகளை விவாதிப்பதை தாண்டி மசோதாக்கள் நிறைவேற்றுவது, தொகுதிக்காக கேள்வி எழுப்புவது, மக்கள் பிரச்சனைகளுக்காக கேள்வி எழுப்பது, பதில் பெறுவது, அமைச்சர்களை வினாதொடுத்து திணற வைப்பது அப்படின்னு பிரமுகர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணி நிறைய இருக்கு. அதனாலதான் அந்த வழியில் நாங்கள் வந்ததுனாலதான் நீங்க பெஸ்ட் பார்லிமெண்ட் அவார்டு லெப்ட் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் அவார்டு. அந்த மாதிரி கண்ணிய தவறை நாங்கள் முடக்கியதில்லை. நான் சொல்ல வரது என்னன்னா, நமக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்கு 2 பில்லர் அப்படின்னாரு. நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது 2 தூண்களில் இருக்கிறது. ஒரு தூண் விவாதம், இன்னொரு தூண் எதிர்கட்சிகள் அப்படின்னாரு. இந்த 2ஐயும் பைபாஸ் பண்ணுகிற போது நெருக்கடி யார் தருகிறார்? இது 2ஐயும் பைபாஸ் பண்றது யாரு? அரசு. முந்தைய அரசு காங்கிரஸ் செய்தது. அதுல முதல் தூண் என்ன சொன்னீங்க? விவாதம். இன்னொன்று எதிர்கட்சிகள். நீங்க தயார் இல்லையோ? இன்னைக்கு அரசாங்கம் நீங்க என்ன பிரச்சனை எழுப்புறீங்களோ விவாதிக்கிறதுக்கு தயாருங்க. அரசாங்கத்தை திணற வைங்க, யார் மேல குற்றம் சாட்டுறீங்களோ வித் ஃபேக்ட்ஸ் திணற வைங்க. உங்களுடைய கோரிக்கை, ராஜினாமா கோரிக்கையில நியாயம் இருக்குது என்றால், முகாந்திரம் இருக்குன்னா அவையில அதை உறுதிப்படுத்துங்க. நாங்க அதாவது விவாதத்துக்கு எப்பொழுதும் தயார், இடதுசாரிகளை பொறுத்தவரை. ஆனால் தார்மீகம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இது குற்றம் தான், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தவறுதான் ஒரு சின்ன வார்த்தை இல்லாம ஒரு எதேச்சதிகாரிகள் பாணியில் போகிற போது அந்த கூச்சல் குழப்பத்துக்கு அரசே வழிவகுக்கிறது. இல்ல, அரசே வழிவகுத்துனே வச்சுப்போம். எதிர்கட்சிகள் எல்லாம் அரசே இது மாதிரி முன்னாடி நிறைய வழிவகுத்து இருக்கு. மன்மோகன் சிங் ராஜினாமா செஞ்சாதான் உண்டு, இல்லாட்டி பார்லிமெண்ட் நடத்த விட மாட்டோம். நீங்க அதுக்கு பிறகு ராஜினாமா செஞ்சாரா? அதுக்கு பிறகு 2 வருஷம் பிரதமரா இருந்தார்.
எல்லாரும் அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு. இடையில உணவு மசோதால இருந்து முக்கிய மசோதாக்கள் தாமதமாயின. என்ன நடந்தது? அதான் நாங்க சொல்றோம், ஒரு புதிய முறை, புதிய வாத முறை இந்திய நாடாளுமன்றத்துக்கு தேவைப்படுகிறது, திருத்தங்கள் தேவைப்படுகிறது. அதாவது 120 கோடி மக்களை அடையாளப்படுத்துகிற நாடாளுமன்றத்தை எளிதில் 5-6 அமைச்சர்கள் பைபாஸ் பண்றாங்க. காங்கிரஸ் துவக்கி வைத்ததை பிஜேபி செய்யறாங்க. அன்னைக்கு இதே அரிஜெட்ல என்ன சொன்னாரு? ஒரு இருட்டறையில் 5 பேர் அமர்ந்து கொண்டு நாடாளுமன்றத்தின் ஜனநாயகத்தை நீங்கள் சுற்றி வளைக்கிறீர்கள் அப்படின்னாரு. இப்ப அதுதான் நீங்க செய்றீங்க. அவசர சட்டம் ஒன்று நீங்க கொண்டு வரீங்க இல்லையா? அவசர சட்டம் அப்படின்னா எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல், விவாதத்துக்கு உட்படுத்தாமல் அவசர சட்டம் சாத்தியமா? அப்படின்னா அது இன்னொரு வகை எதேச்சதிகாரம் அல்லவா, சர்வாதிகாரம் அல்லவா? அது திணிக்கப்படுகிற போது இயல்பிலேயே கூச்சல் குழப்பம் என்பது வருகிறது. அது உருவாக்குவது அரசு. முதல் அரசு அதுக்கான பொறுப்பு ஏற்கனவே நாம சொல்றோம். விவாதத்துக்கு தயார், குறைந்தபட்சம் ஒரு தார்மீகம், இது தவறுதான் என்கிற அந்த தார்மீகத்தை கூட முதல்ல தண்டனை, பிறகு விசாரணை அப்படிங்கறதானே நீங்க எடுக்கக்கூடிய யுக்தியா இருக்கு. முதல்ல ராஜினாமா, அப்புறம் தான் பேசணும். இல்ல 2 இருக்கு இல்லீங்களா? நீங்க வடிவத்துல கூட அரசு வடிவம், அரசாங்க வடிவம் இருக்கு, உள்ளும் புறமும் இருக்கு. வெளியில கூட நீதிமன்றங்கள் போகலாம், பத்திரிகைகள் விமர்சிக்கலாம், ஊடகங்களை விமர்சிக்கலாம். ஆனா நாடாளுமன்றத்துக்கு ஒரு முறை இருக்கிறது அல்லவா? அரசு அதிகாரம் படைத்த அரசு இல்ல அதிகாரம் படைத்த அரசு குறைந்தபட்சம் தனது கடமைகளை உணரணும் இல்ல, தார்மீகத்தையாவது ஏற்கணும் இல்ல. இந்த கடமையை உணராமல் தார்மீகத்தை ஏற்காமல் போது ஒரு கோபம் நியாயம் தானே? அரசாங்கத்துக்கு நிச்சயமா கடமை இருக்கிறது, தார்மீகம் இருக்கிறது. அதே கடமை, அதே தார்மீகம் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது. நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இவங்களை குற்றம் சாட்டுறீங்க, இப்படி முடக்கிறாங்களே, இப்படி எல்லாம் இது நியாயமான, நீங்க கையாண்ட அதே யுக்தி தான், நீங்க கையாண்ட அதே கோரிக்கைகள் தான், வெச்ச கோரிக்கைகள் தான். இப்போ இது ஒரு பக்கம்னா, நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியில ஒரு போராட்டத்தை யார் நடத்துறா? ஆளுங்கட்சி நடக்குது. அங்க பச்சை நடந்திருக்கு, இங்க ஊழல் நடந்திருக்கு, காங்கிரஸ் ஊழல் செஞ்சிருக்கு, அந்த மாநில முதலமைச்சர் செஞ்சிருக்காரு, அங்க இந்த அமைச்சர் செஞ்சிருக்காரு. யார்கிட்ட போராட்டம் நடத்துறீங்க? யாரை நோக்கி உங்களுடைய கோரிக்கை? இலங்கை அதிபர் சிறிசேனா நோக்கியா? அமெரிக்க அதிபர் ஒபாமா நோக்கியா? விளாடிமிர் புட்டின் நோக்கியா? யார நோக்கி கோரிக்கை? ஆளுங்கட்சியும் போராட்டம் நடக்குது, எதிர்கட்சியும் போராட்டம் நடக்குது. ஆக மொத்தத்தில் வினோதமா இருக்கு. இல்ல அதாவது வெளியில என்ன சொல்லுகின்றோம்? 3 முக்கியமான ஊழலை பற்றி, அதாவது ஊழலை பத்தி பேசவே கூடாதா? ஆளுங்கட்சி என்று வந்த பிறகு எதை பற்றியுமே பேசாமல் வாய் மூடி மௌனமாக இருக்கணும் பார்லிமெண்ட்டை பத்தி நான் பேசுறேன். நீங்க பார்லிமெண்ட்டை கேட்டீங்கன்னா நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். வெளியில சொல்லுகின்றாலும் 3 முக்கியமான ஊழல்களை பத்தி பேசுகின்றோம். என்னென்ன? அது நியூ ஜெர்சியில அந்த கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. 6 கோடி ரூபாய் ஊழலை வாங்கி இருக்கிறார்கள் கோவால இருந்த மினிஸ்டர்ஸும் அசாம்ல இருந்த மினிஸ்டர்ஸும். இதை பற்றி பேசணுமா வேண்டாமா? ஆகவே அதை பற்றி நாங்கள் சிபிஐ ஒரு உத்தரவு எடுவது என்பது நிச்சயமாக பார்லிமெண்ட் வளாகத்தில் நின்று போராட்டம் நடத்தி உள்ள போராட்டம் நடத்தி நாங்க ஒன்றும் பண்ணல சார். உள்ள நாங்க we want the business to be transacted. ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது முதல் ஊழல் மிக பெருசாக அவங்க மேல குற்றம் சாட்டப்படுது என்பதில்லை, குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. எங்க நியூ ஜெர்சியில் அந்த கம்பெனி, நியூ ஜெர்சி லூயிஸ் பர்கர் அப்படிங்கிற அந்த கம்பெனி அந்த பிரைடு கொடுத்ததுக்காக they have paid a penalty. ஆகவே அந்த மாதிரி ஒரு கம்பெனி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதை பத்தி நாம பேசணுமா வேண்டாம்? மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா இப்படிப்பட்ட அநியாயமான ஊழல் நடந்திருக்கேன்னு? ஒரு குற்றவாளிக்கு அமைச்சர் உதவி செய்கிறார், நாங்க இதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். குற்றவாளி சார், மை டியர் ஃப்ரெண்ட், இதுல குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஹிமாச்சல் பிரதேஷ் வீரபத்ர 2 முக்கியமான விஷயம். ஒன்னு, அவர் மேல சார்ஜ் ஷீட் இருக்கின்றது, முன்னாடி ஊழல் பண்ணினார் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்த வெளிப்பட்ட உண்மை என்னன்னா, இன்கம் டாக்ஸ் அவர் பாட்டு ஹட்ஜ் பண்ணி எல்லோர் அமௌண்ட் ஒரு 2 லட்சத்தை 25 லட்சமா 2 கோடியாக மாற்றி காண்பிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் என்று இருக்கிறது என்றால், ஆகவே இவர்களை பற்றி நாம் பேசணுமா வேண்டாம்? காங்கிரஸ் ஊழலா பாஜக ஊழலான்னு உள்ளியும் ஒளியிலும் பாஜக மேல என்ன ஊழல் இருக்குன்னு கேக்குறேன். அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நியூ ஜெர்சியில yes it has been proved as a correct ஒரு what are you talking? ரெண்டுமே ஒண்ணு, அது இது ஒண்ணு. பெருந்தன்மையோட இந்த விஷயத்தை சுமூகமா சால்வ் பண்ண வேண்டிய உங்களுக்கு உள்ள போராட்டம் நடத்தா நாங்க வெள்ள போராட்டம் இல்ல டிபேட் அண்ட் டிஸ்கஷன் அதுதான் நாங்க பேசிக் கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஊழல்கள்லாம் கன்ஃபார்ம் ஆனது. வெங்கடேசன், உங்க குற்றச்சாட்டு எங்க குற்றச்சாட்டு, உங்க ஊழல் எங்க ஊழல் நல்லாவா இருக்கு. என்ன
ரொம்ப அடிப்படையில ஆயிப்போச்சுன்னா சார், ஒரு பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, இது எனக்கு மேல ஏற்பட்ட ஒரு களங்கம் அப்படின்னு காங்கிரஸ் எடுத்துக்குது. அந்த களங்கத்துக்கு நான் பதில் சொல்லவே தீருவேன், அதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி இந்த மக்களுடைய எண்ணங்களை புறக்கணிச்சுட்டு முழுசா பாராளுமன்றத்தை நாங்க முடக்கிறோம். இதையே தான் காங்கிரஸ் இது பிஜேபி செய்யுது. பிஜேபி என்ன செய்யணும்? இப்போ உதாரணம் ஒரு சின்ன செய்தி, ஒரு ஆண்டுல பாஜக அரசு என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒழுங்கா இருக்கக்கூடிய சட்டங்களை ஒழுங்கா தானே நடத்தி அதில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை எடுத்து செயல்படுத்திருக்கணும். ஆனா இவங்க தேவையில்லாமல் இந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டம், ஜிஎஸ்டி, அப்புறம் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு, அதாவது இந்த சட்டங்களை இன்னும் நான் அதிகப்படுத்திக்கிறேன், இன்னும் அதை நான் வளப்படுத்துறேன்னு இறங்கும்போது பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன், உங்க அரசாங்கம் இந்த அடிப்படை சட்டங்களை நீங்க வச்சு நடைமுறைப்படுத்தி அதுல நீங்க சாதனைகளை செய்திருந்தாவே இந்த நாடு உங்களை பாராட்டி இருக்கும். ஆனால் தேவையற்ற இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அதுவா? சுஷ்மா ஸ்வராஜ் விவகாரத்தை எடுக்கிறாங்க, மத்திய பிரதேச முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த நிலம் கையகப்படுத்துறது தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீங்க சுஷ்மா வருது, அதுக்கப்புறம் பங்கஜா முண்டே வருது, ஒவ்வொருத்தரா வசுந்தரா ராஜே வராங்க, எல்லாரையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன சிக்கல்னா, அடிப்படையில என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையில கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த ஒரு அடைய தியரி தான். இதனால மக்களுக்கு அதாவது ஒரு பெரிய லாக் ஜாம், அது ஒரு டெட் எண்ட்ல போய் நிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் நீ சொல்ல காங்கிரஸ் என்ன சொல்றது, நீ நான் சொல்ற பேச்ச கேட்டாதான் நீ உன்னை பார்லிமெண்ட் நடத்த விடுவேன். பிஜேபி என்ன சொல்ல, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் யாரையும் ராஜினாமா பண்ண சொல்ல மாட்டேன், தெளிவா இந்த பக்கம் சொல்லுது. ரெண்டு பேருமே நான் நிக்கும் போது இப்ப அடிப்படையில் என்ன, இந்த இது மாதிரி இப்ப நீங்க பார்லிமெண்ட் நடக்க போறது கிடையாது, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடிய போது, அடுத்தது முடிய போது, இப்ப இதே மாதிரி இப்ப நீ சென்ற ஆட்சியில கூட இதே காட்சிகளை பார்த்தோம். ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்யணும்பாங்க, சில அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சாங்க, பிரதமரே ராஜினாமா செய்யணும். அந்த கோரிக்கையை வச்சுட்டு அடுத்த வேலை கூட்டத்தொடர் முடங்கிடுச்சு, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆமா, இப்ப என்ன இதுல பெரிய சிக்கல்னா, அடிப்படையில் நம்முடைய மக்கள் எதுக்காக இவங்க வாக்களிச்சு இவங்க மேல கொண்டு போனாங்க. இப்ப ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க, தார்மீகம் ஒண்ணு பேசுறாங்க. அதாவது அரசுக்கு ஒரு தார்மீக உரிமை இல்லையா, தார்மீக எண்ணம் கிடையாதா, ஏன் தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாதா, நியாயம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சிகளும் அந்த தார்மீக உரிமைகளை தவறாக பயன்படுத்துகிறதே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நான் தார்மீகத்துக்காக தான் கேள்வி கேட்கிறேன், அரசை நான் குற்றச்சாட்டு சொல்றேன், அரசு மேல இருக்கிற தவறுகள் எடுத்து பேசுறேன். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பேசும்போது நீங்கள் அடிப்படையே தார்மீகமாக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் நான் திருப்பி நான் முடக்குகிறேன் என்று சொல்லும்போது, நீங்கள் மக்களுக்கு என்ன விதமான உறுதியை கொடுத்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? அந்த அடிப்படை தார்மீகத்தை நீங்களே கையெழுவீர்கள். இந்த கேள்வியை இன்னைக்கு ஆளும் கட்சி எழுப்பியிருந்தா திருச்சி வேலுசாமி நீங்க கேள்வி கேட்கலாம். உங்க கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சசி தரூர் சொல்கிறார், இது நிச்சயம் நல்ல நடைமுறை அல்ல. திரு வெங்கடேசன் சொன்னாரே அது போல்தான் சொல்கிறார் அவர். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது நல்ல நடைமுறை அல்ல, பாராளுமன்ற முடக்கம் அப்படிங்கிறது நல்ல அணுகுமுறை அல்ல. பிரிட்டன்ல எல்லாம் பாராளுமன்றம் முடங்கி ஹவுஸ் அட்ஜான் ஆடுறதே கிடையாது, ஆனா இங்க ஆகுது, இது நல்ல அணுகுமுறை இல்லை அப்படின்னு உங்க கட்சியை சேர்ந்த பிரமுகர் சொல்கிறார். Why should you not listen to him? எட்டப்பர்கள் என்றைக்கோ இருந்தார்கள் என்பதல்ல, இன்றைக்கு இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனால் முன்னாலேயே நம்முடைய தோழர் வீரபாண்டியன் தெளிவா சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது காங்கிரஸ். எட்டப்பர் யார்? நீங்க முதல்ல சொன்னீங்களே அவர் தான் சசி தரூர். எட்டப்பருடைய வாரிசு. ஏன் அதைத்தான் நான் சொல்றேன், திருப்பி கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல போறேன் உங்க வாயில. இல்ல பாராளுமன்றம் முடங்கக்கூடாது. கேளுங்க, எல்கே அத்வானி காங்கிரஸ்காரரா? சரி, எல்கே அத்வானி காங்கிரஸ்காரரா? இல்ல. கோவிந்தாச்சாரியா காங்கிரஸ்காரரா? இல்ல. சாந்தகுமார் காங்கிரஸ்காரரா? இல்ல. அவர்கள் எல்லாம் இவர்கள் செய்வது தவறுன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் காரியத்தை செய்யக்கூடாது? நிச்சயமா கேட்கிறேன், ரொம்ப நியாயமான கேள்வி கூடாது கேட்டிருக்காங்களே, நியாயமான கேள்வி. ஏன் கேட்கிறேன்? நியாயமான கேள்வி, நேத்துக்கும் கேட்டோம், இன்னைக்கும் கேட்கிறேன், நிச்சயமா கேட்கிறேன். நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அது போல உங்க கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தா எட்டப்பருங்கிறீங்களே. பிரணாப் முகர்ஜி எட்டப்பரோ? ஏங்க எட்டப்பர் என்ன மனுஷன் தானங்க, அவர் ஒரு மகான் இல்லையே? இல்லங்க, என்னன்னா அவருக்கு என்ன நெருக்கடி தெரியாதுங்க. இது ஒண்ணு மட்டுமல்ல, சரி தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஒண்ணு மட்டுமா சொல்றாரு? சசி தரூர் விஷயங்களில் தொடர்ந்து சொல்றாரு. ஓகே, என்ன நெருக்கடியோ தெரியாது. சசி தரூருக்கு நெருக்கடி, சசி தரூருக்கு நெருக்கடி இல்ல. நாங்க என்ன சொல்றோம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. சசி தரூருக்கு நெருக்கடி நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொல்ல விடுங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது குற்றச்சாட்டு இன்றைக்கு என்ன, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னன்னா அடுத்து நீங்க சொல்லுகிற போது இவர்
இவர் ராஜினாமா பண்ண சொன்னாங்களா இல்லையா? அது நியாயம் என்றால் இப்ப நாங்க சொல்ற மட்டும் எப்படி அநியாயமா போகும்? நான் இன்னொரு கேள்வி எடுத்துக்கோங்க. சசி தரூர் இப்படி சொல்றாரு, அவர் தொடர்ந்து பேசி வர்றாரு. இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர், உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்கிறார், இப்ப டிசென்ட் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது, ஆனா பாராளுமன்றத்தை முடக்குவது அப்படிங்கிறது அநியாயமான நடைமுறை, இது ஒரு அரசியல் சாசனத்துக்கு ஒவ்வாத முறை. எங்க முடக்கிறோம்? சுஷ்மா சிவராஜ் ராஜினாமா செய்ய சொல்லிட்டா நாங்க ஏன் முடக்கிறோம்? சசி தரூர் எட்ட பரிந்துரைங்க. பிரணாப் முகர்ஜியா நாட்டுடைய குடியரசுத் தலைவர் யார்? ராஜினாமா பண்ணிட்டா நாங்க முடக்க போறதில்ல. இல்ல, பாராளுமன்றம் முடக்கம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தான் அவர் சொல்றாரா? அவர் சொல்ற ஏத்துக்க மாட்டீங்களா? பாராளுமன்ற முடக்கம் அப்படிங்கிறது ஜனநாயக விரோத செயல் அப்படின்னு இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர் சொல்றார், அதை ஏத்துக்க மாட்டீங்களா? எங்க சொல்றது யாரா இருந்தாலும் சொல்றீங்க, சொல்ற விஷயம் சரின்னா சரின்னு ஏத்துக்க போறோம். நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு பேர் வச்சவரே அத்வானி தான், அவர் சொல்றதே அவங்க கேட்கிற, அதை விட்டு நீங்க இதை கேட்டா நாங்க என்ன சொல்ல முடியும்? அருண்ஜேட்லி சொல்றாரு, அத்வானி சொல்றாரு, நீங்க ராஜினாமா செய்யுங்க, விசாரணை வைங்கன்னு சொல்றோம். பாராளுமன்ற ராஜினாமா செய்ய சொல்லியிருந்தால் நாங்க ஏன் முடக்க போறோம்? பாராளுமன்ற முடக்கம் குறித்து காரணமாக இருந்தது அரசாங்கத்துடைய தவறான அணுகுமுறை. பாராளுமன்ற அதை செய்யாததான் காரணம். பாராளுமன்ற முடக்கம் குறித்து நீங்களே பலமுறை வருத்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு அத்வானி சொன்னார் ஏற்கனவே அருண்ஜேட்லி பாராளுமன்ற முடக்கங்கிறது ஏற்படைய ஒரு விஷயம் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு வேத வாக்கப்பட்டுடுது. உங்களுடைய எம்பி சொல்றாரு, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நாட்டுடைய குடியரசுத் தலைவர் சொல்றாரு, அது சரியில்லைங்கிறீங்க. ஏங்க அவர் எல்கே அத்வானி எம்பி இல்லையா? அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் இல்லையா? அவர் சொல்றதே கேட்கிறேங்கிற போது இவர் சசி தரூர் ஒரு 10ஓட பதினொன்னா இருக்கிறவரு, அவர் சொல்றதை கேட்கறது இவ்வளவு கோபப்படுறீங்களே, ஏன் அத்வானி சொல்றதை கேட்க சொல்லுங்க. சசி தரூர் பேசுற போது முன்னால பைக் பிடிச்சிருந்ததால இன்னைக்கு பிரதம மந்திரி. சசி தரூர் 44 1 சசி தரூர் 44 1 சசி தரூர் 44 1 பிரணாப் முகர்ஜி இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் நம்பர் 1. ஏங்க நான் அத்வானியை பத்தி கேட்கிறேன், அதை உங்களுக்கு காதுல கேட்கலையா? அவர்கிட்ட நிச்சயமா கேட்கிறேன். தலைவராக இருக்கிற போது முன்னால மைக்கு நின்று அதுக்கு உதவி செய்தவர் தான், மைக்க பிடிச்சிட்டு இருந்தவர் தான் இன்றைக்கு பிரதம மந்திரி. அவருடைய தலைவர் சொன்னதே இவர் கேட்கல, அதை கேளுங்க சார். அவர் என்ன சொல்றாரு? சுஷ்மா ஸ்வராஜ் மந்திரியை விட்டு எடுங்க, விசாரணை வைங்கன்னு சொல்றாங்க, அதை செஞ்சிருங்க, பாராளுமன்றம் நடக்கணும்னு சொல்றாருல்ல, அதை செய்யுங்க. அதை செய்யாத காரணத்தால் தான் பாராளுமன்றம் முடங்குகிறது. அப்படித்தான் செஞ்சாரா? முடக்கத்திற்கு காரணம் பிரதம மந்திரியுடைய தவறான அணுகுமுறை தான். ஓகே, இப்ப எதிர்கட்சிகள்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் முதல்ல விலகணும், அப்புறம் தான் விசாரணை நடக்கணும் அப்படின்னு இதே போலதான் முடக்கினாங்க. அப்படி முதல்ல ராஜினாமா செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தாரா டாக்டர் மன்மோகன் சிங்? ஏங்க ராஜாவை ராஜினாமா செய்ய சொன்னாங்க, ராஜினாமா பண்ணாரா இல்லையா? சுரேஷ் கர்மாடியை சொன்னாங்க, பண்ணாங்களா இல்லையா? டாக்டர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்யணும்னு ஒரு கூட்டத்தொடர் முடக்கினாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்யணும்னு கூட்டத்தொடர் முடக்கினாங்க. பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. சுரேஷ் கல்மாடி பண்ணாரு, அஸ்வினி குமார் பண்ணாரு, பவன்குமார் பன்சல் பண்ணாரு. காங்கிரஸ் ஆட்சியில் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பதவி விலகினார். ஆனா நீங்க மட்டும் செய்ய மாட்டீங்க, இது நியாயமா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதுக்கு முன்னாடி பதவி விலகினார். இந்த ஒரு அழுத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. பட் இது எங்க முடிய போகுது? இது இந்த ஒரு கூட்டத்தொடரும் காலியா போகுது இல்லையா திரு வீரபாண்டியன்? இந்த கூட்டத்தொடரும் காலியா போகுது. நீங்க ரொம்ப பொருள் புரிந்த கருத்துக்களை முன்மொழிறீங்க. அதே நேரத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு மாடல் போல நீங்க சொல்றீங்க பாருங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல செகண்ட் வேர்ல்டு வார்லயும் சரி, அதுக்கு பிறகு சரி, கட்டி புரண்டு சண்டை போட்டுருக்காங்க, சட்டை கிழிந்திருக்குது, கண்ணிய குறைவான வார்த்தைகளை சர்ச்சிலே உபயோகப்படுத்திருக்கிறாரு. நேரம் தான் நான் சொல்ல முடியும். ஆனா நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். அதான் சொல்றேன், அங்க தீமை இருந்தாலும் அதே மறுபதிவா நாம் எடுத்துக்கூடாது, நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்குவோம். பல கட்சி இயங்கும் முறையில கொள்கைகளற்ற கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது நாடாளுமன்ற விவாத அரங்கம். ஆனா விவாதத்தில் எத்தனை பேர் பங்கெடுக்கிறாங்க? நாங்க எண்ணிக்கையில குறைவு. நீங்க பாருங்க, இந்த 100 நாள் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு எத்தனை முறை நாங்க பேசிருக்கிறோம். பிஜேபி காங்கிரஸை விட அதிகமான கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஒன்றுமில்ல, திட்ட கமிஷன் சாதாரணமானதல்ல. நேர்காலத்திலிருந்து மிக பிரம்மாண்டமான நாட்டுக்கான பணிகளை செய்தது திட்ட கமிஷன். பக்ரானங்கள் அணை கட்டப்பட்டது திட்ட கமிஷனால் தான், அதனுடைய திட்டமிடும் முறையால் தான். நீங்க பாருங்க, பிலாய், ராஜ், பொகரோ, நீங்க இன்னைக்கு நம்ம மயில்சாமி கிடைத்தது, சாராபாய் கிடைத்தது, இதே நீங்க பைபாஸ் பண்ணீங்க. எங்க அதான் நான் சொல்றது, நேர்காலத்துல இருந்து ஒரு பிரம்மாண்டமான திட்ட கமிஷனை எப்படி பைபாஸ் பண்ணீங்க? நீங்க எதிர்கட்சியில கேட்டீங்களா? விவாதிச்சீங்களா? கோபம் வருமா வராதா? எனக்கு வருது கோபம்.
அந்த பார்லிமெண்ட்ல அந்த கோபத்தை வெளிப்படுத்துங்க, ஆனா முடக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பளிக்கணும் இல்ல, கதவுல திறந்து விடணும் இல்ல, கதவுல நீங்க இழுத்து மூடுறீங்க. வாய்ப்பளிக்காம ஒண்ணுமே நடக்காம பார்லிமெண்ட் வாசல் இருக்கு, நீங்க பார்லிமெண்ட் வாசலை திறந்து விட வேண்டியது ஆளுங்கட்சி. பார்லிமெண்ட் வாசல்ல நீங்க மூடிவிட்டு இருட்டறையில நீங்க ஒரு 5 பேர் கூடிய சட்டத்தை நிறைவேற்ற எல்லாரும் உள்ள போய் சத்தம் போட்டு இருக்காங்களே. சத்தம் போடுகிற இடமாக அது இருக்கக்கூடாது, விவாதாரங்க. யார் தடுக்கிறா? லெப்ட் நாங்க சொல்றோம், எங்க குரல் குறைவாக இருக்கிறது, குரல் அதிகரிக்க. நீங்க விவாதம் நடக்கணும்ங்கிறீங்க, சத்தம் போடக்கூடாதுங்கிறீங்க. சத்தம் போடுறது யாரு? விவாதத்தை மறுப்பது யார்? அரசாங்கமா? ஆளுங்கட்சி. அதான் துவக்கி வைக்கிறாங்க. முதல் குற்றவாளி அவர்கள் தான் துவக்கி வைக்கிறது. நீங்க டோர் ஓபன் பண்ணி நீங்க வாத முறைக்கு வழிவகுப்பது யாரு? அரசல்லவா? நீங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இருட்டறையில உட்காரீங்க, 5 பேர் அவசர சட்டத்தை கொண்டு வரீங்க. அதுக்கு நாடாளுமன்றம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரித்திரத்திலே இருக்கு. அதெல்லாம் பார்லிமெண்ட்ல ஆனா பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு முடக்கத்தை நீங்க துவக்கி வைக்கிறது. நீங்க அவசர சட்டம் எங்க வரணும்? அவசரம் எங்க கொண்டு வரணும்? நீங்க முதல் எதிர்கட்சியில கலந்து ஆலோசிக்கணும், நாடாளுமன்றத்தில் வைக்கணும், விவாதத்துக்கு உட்படுத்தணும். ஆனா நீங்க ஒரு 5-6 அமைச்சர்கள் கூட அவசர சட்டத்தை கொண்டு வரீங்க. அதை உறுதியாக இல்ல 4 முறை அதை உறுதியாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கலாம். அது நீங்க கொண்டு வரலாம்ல, நீங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாம்ல. பார்லிமெண்ட்ல கேளுங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. அதுக்கே துவக்கி வைக்கிறது யார்? அரசெல்லாம் துவக்கி வைக்கணும். அந்த கலவர சூழல் நீங்களே துவக்கி வைக்கிறீங்களே. இந்த கலவரம் நடக்கத்தாங்கிறீங்க. டாக்டர் ராமசுப்ரமணியத்தை பற்றி முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கிறேன், அநேகமாக இந்த ஒரு செஷனும் முழுவதுமா கடியா போகுது, ஃபுல்லா போயிடும். அதாவது இது ரொம்ப என்னன்னா, இந்த நேற்று ராகுல் காந்தி சொல்றாருல, சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்யவில்லை என்றால் நடைபெறாது அப்படின்னு. குறிக்கலாம் ஒரு நிமிடம். எஸ், அதாவது நேர்காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் அரசியல் சண்டை நடக்குது நாடாளுமன்றத்தில். பொருளாதார சண்டையோ சமூக சண்டை குறித்து பேசவே இல்லை. எக்ஸாக்ட்லி, உண்மை பேசப்படாம முடங்கி இருக்கு. எல்லாரும் போய் கூடின போய் நடுவ ஹால்ல போய் சண்டை போடுறது பார்லிமெண்ட் தான் கேள்வி. குறிப்பா சமூக ஒடுக்குமுறைகள் குறித்து பேசுறதே இல்ல. ஏன் பேசுறதே பேசுறதுக்கு பார்லிமெண்ட் நடக்கணும்ல, கத்தக்கூடாதுல்ல, நடக்கக்கூடாது இல்ல. அதான் எங்க விருப்பமோ அதான். சாரி, நானும் இன்டர்பிரட் பண்ணலாம். அதாவது லேண்ட் அக்விசிஷன் பில்ல பத்தி பேசுறதுக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறோம், ஒழிய பேசவே வேண்டாம். பில்லா இருக்கு, அதற்கு பிறகு நீங்க செலக்ட் கமிட்டியில போனோம்னா அதையும் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் கேட்டு இருக்காங்க. இல்ல எல்லாத்தையும் நாங்க அக்செப்ட் பண்ணி தான் பண்ணிட்டு. இல்ல நான் சொல்றது ஒரே ஒரு அனுமதி. ரொம்ப சுருக்கமா, நிலத்தை நீங்க கையகப்படுத்துறீங்க. எதற்கு நான் கேட்டோம், நிலம் சார்ந்த தொழிலுக்கா நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத தொழிலுக்கான அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விவாதத்தில் சொல்லுகிறோம் சொன்னீங்க. நியாயமா? அது நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஒண்ணு கிராம வளர்ச்சி, இரண்டாவதாக டிஃபென்ஸ், அது மாதிரி இண்டஸ்ட்ரி நிறைய எங்க எதுக்குன்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் போய். அனதர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக போனால், இப்ப நாம எடுக்க போறதுங்கிறது இப்ப அதை அலோ பண்றீங்களே, அதனால நான் பேச வேண்டியதா இருக்கு. அதனால இது பத்தி நிறைய பேசியாச்சு, இன்னும் பேசுறதுக்கு இப்ப உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், இப்ப அரசாங்கம் எடுக்கக்கூடிய யுக்தினா, நீங்க அஃபென்சிவ்ல போனா நாங்களும் எதிர்த்து அஃபென்சிவ்ல போடுவோம். இப்ப நீங்க ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஊழலை பத்தி பேசுவீங்களா, நாங்களும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில பேசுவோம். இது நல்ல அணுகுமுறையா? இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருமா, இல்ல பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கும்? பிரச்சனையை மேலும் மேலும் அதிகப்படுத்ததான் போதே தவிர எந்த வகையிலையும் நாம சுமூகமான திருப்பியும் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்ல. மக்கள் பிரச்சனை, இப்ப வீரபாண்டியன் சொன்ன மாதிரி நீங்க மக்கள் பிரச்சனைகளோ இல்ல எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகளோ போய் பேசுவதற்கான ஒரு அடிப்படை, அதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ரைட், அதாவது நிலம் கையப்படுத்தல் சட்டமான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பார்லிமெண்ட்ல பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. அது அந்த இடத்துல நீங்க சண்டை போடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க திருப்பி நான் பேசவே மாட்டேன், நீ முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது, நான் என்ன சொன்னேன், சொல்யூஷனை நீங்க இருக்கும்போது சொல்யூஷனை பயன்படுத்தினா, அதாவது ஜனநாயக நடைமுறைப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்? நீ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் பேசுவதற்கான இடம் தான் இந்த பார்லிமெண்ட், நீ பேசுவா. பின்னாடி இவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல நீங்க சொல்ற மாதிரி தண்டனை, முதல்ல நீங்க எல்லாம் வெளியே அனுப்பிடு, ஏன்னா தார்மீக ரீதியா நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நீங்க முதல்ல வெளியே. இப்ப தார்மீக ரீதியா இவங்க தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? தப்பு பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே ஒத்துட்டீங்களா, அதனால தான் அவங்கள வெளியே அனுப்பிச்சீங்க. முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியதார் இன்னைக்கு யார் மறுக்கிறாங்களோ அவங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா சார் வியாபத்துகள் அந்த ப்ராப்ளம் வந்த போது என்ன சொன்னாங்க, அவங்களுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா சிபிஐ என்கொயரி வேணும்.
ஓகே சிபிஐ என்கொயரி உண்டுன்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து என்னப்பா? அடுத்த காங்கிரஸ் அமைச்சரவையிலுக்கு அமைச்சர்களை அவர்கள் நீக்கினார்கள். அந்த நீக்கினதற்கு ஒரு பதில் இப்ப தேவைப்படுது. இப்ப நீங்க வந்து அதே மாதிரி 4 பேர் அவங்க நீக்கினாங்கன்னு நீங்க சொன்னீங்களா? காங்கிரஸ் நீங்க சொல்லிதான் அவங்க 4 பேர் நீக்கினாங்க. இப்ப அதே மாதிரி நீங்க 4 பேர் நீக்குங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு காரணம் இல்ல, அது காரணமே இல்லாத ஒரு காரணம். நீங்க சொன்னீங்கன்னா அர்த்தமே இல்ல. ஆகவே நிறைய கம்பேரபிள் ரீசன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் வந்து ஒரு நேரடியா அமைச்சர் மீது குற்றஞ்சாட்டு இல்லாத சமயத்துல அமைச்சர் ராஜினாமா செய்ய வச்சிருக்கீங்க. முன்னுதாரணத்தை உருவாக்கியது நீங்களும் உருவாக்கி இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராஜினாமா பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு யூபி ஆட்சி காலத்துல உங்களுடைய முடக்கத்தால ராஜினாமா நடந்திருக்கு. முன்னுதாரணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை தொடர்கிறது. ஆனா டிஸ்கஷன் வேணுமா வேண்டாமா? திரு வேலுசாமி அவர்கள் சொல்றாங்களே, நாங்க முடக்கிறது தான் ஓட்டு கிடைக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவரை மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுங்கிறது எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. நீங்கள் வளர்ச்சியை பத்தி பேசணும். அதற்கு விவாதங்கள் தேவை, பல்வேறு சட்டங்கள் தேவை. இதெல்லாம் பத்தி பேசுறதை விட்டுட்டு முடக்குவதனால நான் வந்து ஓட்டு வாங்குவேன்னு சொன்னா they are digging their own grave again. நீங்களும் அப்படி நினைச்சீங்க? இல்ல, நான் நினைக்கல. இல்ல, அவங்க மறுபடியும் 5 கூட்டத்தோட முடக்கிருக்காங்க. ஒருவேளை அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு திருச்சி வேலுசாமி அவர்களுடைய கட்சி நினைக்குதுன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய அநேகமா அவர் சொல்லக்கூடிய யுக்தியை பார்த்தா அநேகமா வரக்கூடிய எல்லா பாராளுமன்ற கூட்டத்தோட நடக்காது போல. திருச்சி வேலுசாமி இறுதி கருத்து உங்களோடது சுருக்கமா? அதாவது நான் உதாரணத்தை எங்கேயும் நான் தேடி போகல. என்னுடைய அருமை சகோதரர் ராமசுப்ரமணியன் தான் உதாரணம். என்னன்னு கேட்டா, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரணும். அவர் நடுநிலையாளர் தான் இருந்தாரு. 5 கூட்டத்தொடர்களில் பிஜேபி பாராளுமன்றத்தை நடக்கவே விடாமல் முடக்கியதற்கு பின்னாலேதான் அதன் மீது காதலுற்று அதை ஆதரிக்கிற வகையில அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறார். அதுதான் உதாரணம். என்ன சொல்றேன், அந்த ஐடியாலஜி மேல எனக்கு அவ்வளவு பற்றி இருக்குன்னு அதனால என்ன தவறா கூடாது. வெளியே அனுப்பியிருந்தா நாங்கள் முடக்க போவதில்லை. ஆகவே நாங்கள் முடக்குவதற்கு காரணம் நாங்கள் அல்ல, நீங்கள் தான். முடக்கியதால் நாளைக்கு ஒருவேளை ராமசுப்ரமணியம் காங்கிரஸோட சேரலாம். அதெல்லாம் அப்படி இல்ல ஆகாதீங்க. அந்த மாதிரி தவறான கணக்கெல்லாம் போடாதீங்க. உங்களுடைய கனவெல்லாம் வந்து நினைவாக போவதில்லை. எனக்கு வந்து ஒரு இடத்துல ஹாப் பண்றது அந்த மாதிரி ஒரு ஆளு சொன்னீங்கல்ல. அப்ப முடக்கிற கட்சியில ஏன் சேர்ந்தீங்க? இல்ல என்ன ரிப்பீட் இல்ல அவசர சட்டம் மூலமாகவே ஒரு திட்டத்தை கொண்டு வருவது. அந்த அவசர சட்டத்தை நீங்க என்ன அவசர சட்டம் என்பது அதை பத்தி இன்னைக்கு பார்லிமெண்டரி கமிட்டி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. டைம் வேணும்னு கேட்டு இவ்வளவு பண்ண போறீங்க இல்லையா? திருச்சி வேலுசாமி இப்ப பிஜேபியை விட அதிகமான பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடக்கியது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு உருவாக்க போறீங்க. அப்படிதானே? மக்கள் ராஜினாமா செய்யவில்லை என்றால் அந்த ரெக்கார்ட் நாங்கள் செய்வதற்கு அந்த பெருமையும் பிஜேபிக்கு தான். வண்டர்ஃபுல். எங்களுக்கு இல்ல இந்த முடக்கத்துக்கு ஆளுங்கட்சி காரணமா எதிர்கட்சி காரணமா அப்படிங்கிற விவாதம், கோழியில இருந்து முட்டை வந்தா முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற அந்த விவாதத்துக்கு ஒப்பானது. இத பல கட்டங்கள்ல போன ஆட்சியிலும் பேசியிருக்கிறோம். திரு ராமசுப்ரமணியம் வைத்த வாதங்களை பாஜக பிரமுகர்கள் வைத்தார்கள். திரு அன்றைய இன்னைக்கு ராமசுப்ரமணியம் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை காங்கிரஸ் காரர்கள் எடுத்தார்கள். இன்னைக்கு திருச்சி வேலுசாமி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பாரதிய ஜனதாவினர் எடுத்தனர். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முடக்கம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக, தொகுதி பிரச்சனைகளுக்காக தடை செய்யக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் எல்லாரும் உணரணும். அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டுக்குமே பாராளுமன்றம் சுமூகமா நடக்கிறதுக்கு பொறுப்பு இருக்கிறது. 2 பேரும் அந்த பொறுப்பை உணர்ந்திருக்க வேண்டும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த நாடாளுமன்றம் மக்கள் பிரச்சனைகளுக்காக இயங்க வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மக்களை நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பாக, ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்று பாராளுமன்றத்துடைய 2 அவைகள்ல நடந்த சில காட்சிகளை மட்டும் காட்ட விரும்புறேன். நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. இதற்குத்தான் பாராளுமன்றம் இருக்க வேண்டுமா? இதற்குத்தான் உங்களுடைய உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருக்கிறீர்களா இந்த புனித அவைகளுக்கு என்று நீங்களே முடிவு செய்யுங்கள்.
மது ஒழிப்பு, மது விலக்கு அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாட்டுடைய பிரதான அரசியல் கட்சிகள் பல தங்களுடைய கையில் எடுத்திருக்கின்றன. கடைசியாக இதை உறுதியாக வலியுறுத்தி இருப்பது, மது கொள்கையில மாற்றம் என்ற ரீதியில் வலியுறுத்தி இருப்பது காங்கிரசுடைய தேசிய துணைத் தலைவர் ராகுல் காந்தி. பல கட்சிகள் போராட்டம் நடத்த இந்த நிலையில வட்ட தலைநகரங்கள்ல எலிட் ஷாப்ஸ், அதாவது ஒரு பல வசதிகள் கொண்ட ஒரு எலிட் மதுபான கடைகளை திறக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாலுகா தலைநகரங்கள்ல, வட்ட தலைநகரங்கள்ல திறக்க திட்டமிட்டிருக்கிறது. திறந்தால் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு பாஜக அறிவித்திருக்கிறது. வன்மையாக பாமகவும் கண்டித்து இதே எச்சரிக்கையை வைத்திருக்கிறது. ஆக இந்த விவகாரத்துல எல்லாருடைய கவனமும் குவிந்திருக்கிறது. மதுவிலக்குல அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, செய்ய போகிறதா இல்லையா, ஏதேனும் மாற்று நடவடிக்கை, கொள்கையில் மாற்றம் கொண்டு வர போகிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அநேகமாக 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சில பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதனால் வருவாய் இழப்பு அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குமானால் இதன் மூலமா 5 லட்சம் கோடி வருவாயை வேறு வழிகளில் அரசாங்கம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஆலோசனை எல்லாம் சொல்லி வருகிறார்கள். ஆக இந்த ஒரு மதுவிலக்கு சார்ந்த, மது கொள்கை சார்ந்த விவாதங்கள் தொடர்ந்து பல கட்டங்களில் விரிவடைந்து வருகின்றன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிகிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நம்முடைய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய பிரமுகர் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும், அதே போல அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ்நாடு முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கு தான். மது கொள்கையில மாற்றம் வேண்டும், மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு அநேகமாக அதிமுக நீங்களா, பல முக்கிய கட்சிகள், அதிமுகவுடைய தோழமை இயக்கங்கள் நீங்களா, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரல்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில புதுசா நான் எலிட் கடைகளும் தொடங்க போறேன் அப்படின்னு அரசாங்கம் இயங்க போகிறது. ஆனா இது வந்திருக்கக்கூடிய செய்தி மட்டுமே, அறிவிப்பு இன்னும் வரல. வந்தால் போராட்டம் நடத்துங்கிற ரீதியில் கட்சிகளும் அறிவிப்பும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவது இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேர்தலை முன்னோக்கித்தான் முதல்ல கருணாநிதி அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல கருணாநிதியை விட நான் முதல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்றாரு. அப்புறம் ராமதாஸ் சொல்லி முடிஞ்சவன அந்த கூட்டணிக்கு ஏதுவாக ராகுல் காந்தி வந்தவர் திருச்சியில சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஆமா ராகுல் காந்தி வந்தவர் திருச்சியில சொல்றாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல் வரும்போதுதான் இந்த மதுவிலக்கு கொள்கைகளும் மற்ற மாற்றங்களும் எதையாவது ஒன்ன கையில் எடுத்துக்கிட்டு செய்யணும் எதிர்கட்சிகள் ஒன்னாக சேர்ந்து செயல்படுகின்றதாகத்தான் எனக்கு தெரியுதே தவிர, இவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது ஏன் இந்த மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரல, அவருக்கு அப்ப இதெல்லாம் புரியலையா? அதே போல காங்கிரஸை பொறுத்தவரை 9 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. அந்த 9 மாநிலங்களிலும் மதுவிலக்கு இல்லையே, அப்ப 9 மாநிலத்திலும் மது கொள்கை இருக்கு. அதை பத்தி அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டில் ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு மாற்றம் வேண்டும். அது தேர்தல்களை நம்ம அதை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப மக்கள்கிட்ட எதை சொல்லலாம், எதை எடுத்துக்கிட்டு போகலாங்கிறதுக்கு இப்ப உள்ள இருந்தே எதிர்கட்சிகள் தூண்டி விடுகின்ற, எதிர்கட்சிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பிரச்சாரம். நீங்க சொல்ற வாதம் கருணாநிதியோ, ராகுல் காந்தியோ, டாக்டர் தமிழிசையோ, டாக்டர் ராமதாசோ எல்லாரும் அரசியலுக்காகத்தான் இதை இந்த தருணத்துல கையில எடுக்கிறாங்கன்னே வச்சுப்போம். எந்த விஷயம் மக்கள் மத்தியில எடுபடும், மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாதான் தேர்தல் அரங்கத்தில் எடுபடும். இவ்வளவு அரசியல் கட்சிகள் இதுல எடுக்குது அப்படின்னா, மக்கள் மிக முக்கிய பிரச்சனையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மது பிரச்சனை இருக்கிறது, மது பரவலாக்கம் இருக்கிறது அப்படிங்கறதானே உணர்த்துது. அவங்களுக்கு எல்லாம் அரசியல் நோக்கம் இருக்குன்னே வச்சுப்போம். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது என்றால், அந்த அவசியத்தை ஏற்படுத்துவது என்ன? மக்கள் மனநிலை இல்லையா? இல்ல இல்ல, அதாவது இதுல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரியணும். அதாவது முத நாள் மதுவிலக்குன்னு கருணாநிதி அறிவிக்கிறாரு, மறுநாள் என்ன சொல்றாருன்னா மதுவிலக்கை பற்றி ஆராயப்படும் சொல்றாரு. அதாவது ஆராயறதுன்னா என்ன? அதே மாதிரி இப்ப ராகுல் காந்தி நேற்று சொன்னவர் என்ன சொல்றாரு, அதற்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு தகுந்த மாதிரி மது கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவோம் அவரும் பேசிட்டு போறாரு. ஆக மொத்தத்துல இவர்களுடைய கூற்றெல்லாம் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வந்தவுடனே இவங்க மதுவிலக்கு கொண்டு வருவார்கள், கொண்டு வராங்க,
எல்லாம் விட்டுருவோம், அது ஏத்துப்போம் ஏத்துக்காம இருக்கட்டும். ஆனா இது வந்து இந்த மது பரவலாக்கல் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. செவி சாய்க்க வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சனையாக அரசியல் கட்சிகள் எடுத்தே ஆக வேண்டும். இதுவரைக்கும் நிலைப்பாடு எடுக்காத கட்சிகளும் எடுத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம், மக்கள் நிர்பந்தம் உருவாயிருக்குங்கிறது நம்ம உணரலையா? இந்த சமயத்துல புதிய எலிட் பார்கள் இந்த பிரஷர் அதாவது மக்கள் மத்தியில இவர்கள் கொண்டு திணிக்கிறார்கள், இவர்கள் செயல்படுத்த நினைக்கிறார்கள். மக்கள் மத்தியில இவங்கதான் வந்து ஒவ்வொரு, அதாவது வந்து எதிர்கட்சிகள் ஒன்னாக சேர்ந்து இதை பரப்புறாங்களே தவிர எதிர்கட்சிகளுடைய பெரிய இதாதான் இருக்கே தவிர மது பரவலாக்கனால மக்களுக்கு எந்த கவலையும் மாற்றம் இருந்தால் மக்களே உணர்வார்கள். தாய்மார்கள்லாம் மது கொள்கையை மக்களே உணர்வார்கள். மக்கள் விரும்புறாங்க. கருணாநிதி தமிழிசை ராகுல் காந்தி இவங்கெல்லாம் தான் இவங்களுக்கெல்லாம் தான் பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை இல்ல. புதிய கடைகள் திறக்கிறது அவங்க ஆட்சியில இருக்கும்போது அது ஏன் புரியல? அவங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல அதை ஏன் அவங்க செய்ய முடியல? எதற்காக தமிழகத்துல வந்து பேசுறாங்க? எதற்காக தமிழக மக்களை தூண்டி விட பாக்குறாங்க? தூண்டி விடல. காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, பாமகவை பத்தி பேசுறாங்க, திமுக தலைவர் கொடுத்த அறிக்கையை பத்தி பேசுறாங்க. அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? நாங்கள் இதை பற்றி பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதை பற்றி எதுவும் பேச மறுக்கிறார். சுத்தி சுத்தி மற்ற எதிர்கட்சிகள் இவர் அதை செய்தார் அவர் அதை செய்தார் பத்தி அதிகம் பேசிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்றது பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுக்க மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி எங்க எல்லா பக்கம் தயவு செய்து கடைகளை திறங்கள் அப்படியே இன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்காங்க. பழைய காலத்துல சில மக்கள் மத்தியில சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத மன்னர்கள் வந்து அமைச்சரை பார்த்து கேட்பாங்களாமா, அமைச்சரே இந்த மும்மாறி பொழிகிறதா நாட்டில் அப்படின்னு கேட்டா பொழிகிறதுன்னு அமைச்சர் சொல்வார். அந்த மாதிரி இருக்குது அவரோட பேச்சு. வந்து சமுதாயத்தில் என்ன நடக்குது, இன்னைக்கு வந்து போராட்டங்கள் நடக்காத ஊரே கிடையாது, தாய்மார்கள் டாஸ்மாக் கடையை பூட்டாத ஊரே கிடையாது. இன்னைக்கு அப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க பத்தி பரவி சாராயங்கிறது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாகி இன்னைக்கு எந்த ஊடகங்களை பார்த்தாலும் சரி, பொது தளத்திலும் சரி, விவாதத்திற்குரிய ஒரு பிரச்சனையில தங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன, நாங்கள் இது குறித்து பரிசீலிக்கிறோமா இல்லையா, இல்லை நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், நாங்கள் இப்ப ஆட்சிக்கு வர வேண்டியதில் இவங்க இருக்கிறாங்க, இவங்க திமுக தலைமையாவது நாங்கள் 2016 செய்வோங்கிறாங்க, இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, இது எங்களுக்கு இந்த ஆட்சியிலேயே நாங்கள் இதை செய்வோம் சொல்றதுக்கு அவரை எது தடுக்குதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதுவிலக்கு தான் அரசாங்கத்துடைய கொள்கை, அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்துடைய கொள்கை, அதை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க வந்து கருணாநிதி சொல்றாரு, அவருக்கு நோக்கம் இருக்கு, எல்லாருக்கும் நோக்கம் இருக்கட்டும், சரி, மக்களோட இது வந்து மது கொள்கையில மாற்றம், மதுவிலக்கு அப்படிங்கிறது வர வேண்டிய விஷயமா நீங்க கருதல திருஷேக் தான். இந்த நிலையில தான் புது கடைகள் உருவாயிட்டு இருக்கு, டார்கெட் நிர்ணயிக்கப்படுது. நீங்க ஒண்ணு புரியணும் இதுல. அதாவது வந்து அரசுடைய கொள்கை செயல்பாட்டுல போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. நாங்க என்னமோ புதுசா நேத்து ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு நாங்க அதை திட்டம் போட்டு உடனே மக்களுக்கு கொண்டு நாங்க மதுவை கொடுத்துட்ட மாதிரியே நீங்க அந்த மதுவை எல்லாம் நாங்க தடுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஊர் ஊரா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு, மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற கேட்கிற மாதிரி இது இருக்கு. ஆண்டாண்டு காலமாக, அதாவது 71க்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் ஆரம்பிச்சு வச்சு அது தொடர்ச்சியாக இருக்கு. எல்லாருமே இருக்கீங்க, எல்லாருமே ஆளுங்கட்சியின் நிலைப்பாடு என்ன? தெளிவா போராடிட்டு உங்கள் கருத்தை அதிமுக ஆளுங்கட்சியின் நிலைப்பாடு என்ன? அவங்க ஆட்சியில இருக்கும்போது போராட மாட்டீங்க, வெளியில இருக்கும்போது போராடுவீங்க. நீங்க சொல்லுது நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஆட்சியில இருக்கும்போது நீங்களும் தான் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்க என்னமோ நீங்க தான் முதல் முறையா ஆட்சிக்கு வந்ததா? இல்ல, நீங்களும் தான். 91 யார் ஆட்சிக்கு வந்தா? 91 தமிழ்நாட்டில் சாராய கடை இருந்துச்சா இல்லையா? 2003 வந்து அரசே சாராயம் விற்கக்கூடிய நிலையை உருவாக்கியது யாரு? நீங்க தானே. நீங்க டாஸ்மாக் அரசே விற்க தொடங்கியதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தெரு தெருவா வந்து வித்துட்டு இருக்காங்க. அரசு விற்கக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்தது அதிமுக என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? 2003 3600 கோடி ரூபாய், இன்னைக்கு 30,000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது. இதற்கு அதிமுக முக்கிய பொறுப்பேற்காதா? நீங்கள் உங்கள் கொள்கையை, ஆளுங்கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் திமுக காலத்திலும் அதை தாண்டி ஒரு அவலம் நீண்ட நாளா நடக்குது அப்படிங்கிறதுக்காக அது அதிகரிச்சு போடணும் அவசியம் இல்ல, அது தொடரணுங்கிற அவசியம் இல்ல. அரசாங்கம் இந்த தருணத்துல இது கவனிக்க வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா மது கொள்கை படலையா?
அதாவது அரசுடைய கொள்கையில மாற்றம் வேணும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவுடைய கொள்கையாக இதை செய்யல, அரசுடைய கொள்கையில தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அரசுடைய கொள்கையில மாற்றம் வரணும்னு சொன்னாக்க அரசுடைய கொள்கையை மாற்றணும் அப்படின்னு சொன்னா அரசுடைய அதிகாரிகள் ஒன்று சேரணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் மக்களுக்கு தேவைப்படுகிறது. கண்டிப்பாக அரசுக்கு தெரியாது, அமைச்சர்களுக்கு தெரியாது, அமைச்சர்கள் விருப்பம் இல்லாம, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விருப்பம் இல்லாம இந்த ஒரு கொள்கை பின்பற்றப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இஸ் தட் வாட் யூ சஜஸ்ட்? இன்னைக்கு இது செயல்பாடுங்க, அதாவது தொடர்ச்சியான செயல்பாடு. கூடுதல் வசதிகள் கொண்ட, அதாவது கூடுதல் வசதிகள் கொண்ட கடைகள் உருவாக்க போகுது, அதாவது இலை கடைகள் வட்டங்கள் தோறும் வரப்போகுது அப்படின்னு செய்தி வருது. இதுவும் வந்தா இது அதிகாரிகள் எடுத்த முடிவு, அரசுக்கு இதுல சம்பந்தம் இல்ல, ஆட்சியாளருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறோமா? இது மக்கள் நலன் கருதியதா? இல்ல தொடர்ச்சியான இல்ல இது என்ன இது, அதாவது நீங்க உடனுக்குடனே, அதாவது நீங்க இன்னைக்கு பேசி, அதாவது முந்தா நாள் அவர் அறிவிச்சு நீங்க இன்னைக்கு பேசி எல்லாரும் தொடர்ச்சியாக பண்ணி, நேத்து அவரு ராகுல் காந்தி திருச்சியில பேசிட்டாரு. அதனால நீங்க உடனே எல்லாம் உங்க கருத்தை சொல்லணும், நீங்க அதை நிறுத்தணும், ஆட்சியில் இருக்கவங்க உடனே அதை செய்யணும்னு சொன்னா இது என்ன? நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுடைய அவசரம் என்ன? அதாவது அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கக்கூடிய நிலையில அரசு இல்ல. அரசு ஆராய்ந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்பார்கள், மக்களுடைய நிலவரத்தை புரிவார்கள். அதற்கப்புறம் அது தீர்க்கமான முடிவாக இருக்குன்னு சொன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கான முடிவை எடுப்பார்கள், திட்டம் இருக்கும். நீங்கள் சொல்லதும் உண்மை. ராகுல் காந்தி வைத்த புது கோரிக்கை அல்ல, டாக்டர் ராமதாஸ்க்கு சொந்தமான, அவருக்கு மட்டுமே சொந்தமான கோரிக்கை அல்ல, வைகோவுக்கு மட்டுமே சொந்தமான கோரிக்கை அல்ல, பாஜக இதுல ரைஸ் கொண்டாட முடியாது, சட்ட பஞ்சாயத்து இயக்கம் கொண்டாட முடியாது, யாரும் கொண்டாட முடியாது. ஆனா மது பரவலாக்கம் குறையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் இருக்கின்றன, தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கின்றன, கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதுல ஏன் நாட் ஈவன் an inch forward, ஒரு இன்ச் போகாம, இன்னும் சொல்ல போனா கடைகள் உருவாக போகுதுங்கிற செய்தி வருது, டார்கெட் பிக்ஸ் பண்ணப்படுது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு டெண்டர் கொடுக்க போகுது. இந்த ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் இருக்க, வேற திசையில இருக்கு அரசாங்கத்துடைய செயல். அல்ல, அதாவது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வைக்குதோ அந்த கோரிக்கைகளுக்கு நீங்க ஆளுங்கட்சி உடனே நீங்க அதை செயல்படுத்தணும் அப்படின்னு. அப்ப ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாட்டை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை ஆளுங்கட்சி கண்டிப்பாக. மதுவிலக்கு அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு சொந்தமான, ராகுல் காந்தி வலியுறுத்தக்கூடிய, தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தக்கூடிய, ஈவிகே சிலங்கோவன் வலியுறுத்தக்கூடிய, ராமதாஸ் வலியுறுத்தக்கூடிய, வைகோ வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கையா மட்டும்தான் பாக்குறீங்களா? மக்களுக்கு இதுல ஏற்பு இருக்கு அப்படிங்கிறீங்களா? மக்கள் மது பரவலாக்கல விரும்புறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, இதைத்தான் நான் கேக்குறேன். இந்தியா பூரா இருக்கு, இந்தியா பூரா ஏன் நீங்க இந்தியா பூரா ஆள்றவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அம்மா அவர்களுடைய பிரச்சனைக்கு தானே வர்றீங்க நீங்க எல்லாரும். அதாவது மத்த பக்கம் நடக்கிறத பத்தி எல்லாம் இந்தியாவில் இருக்க மத்த மக்கள் கஷ்டப்படுறது, கவலைப்படுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தமிழகத்துல மாத்திரம் உடனே நீங்க பண்ணிடணும், உடனே நீங்க செஞ்சிடணும். எல்லாரும் பல்வேறு விஷயங்கள்ல முன்னணியில இருக்கிறோம். பாக்கெட் சாராயத்தை ஒழித்தது தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. அவரால் ஒழிக்க முடியாம யாரால் ஒழிக்க முடியும் மது பரவலாக்கத்தை? இதே அதுபோல் இதிலையும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும், மது பரவலாக்கத்தை குறைக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அன்று பாக்கெட் சாராயத்தை உறுதியாக நின்று ஜெயலலிதா ஒழித்தார். அது போல இன்னைக்கும் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதுவும் ஒழிக்கப்பட வேண்டும். மது பரவலாக்கமும் டாஸ்மாகால் நடக்கக்கூடிய அவலங்களும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எதிர்பார்ப்பு நியாயமானதா? இது கருணாநிதிக்கு சொந்தமானதல்ல, ராமதாஸுக்கு சொந்தமானதல்ல, மக்களுக்கு சொந்தமானது. இந்த சமயத்துல 1977 அரசாங்கத்தினால இந்த ஆவணம் வெளியிடப்பட்டது. 1977 எம்ஜிஆர் ஆட்சி ஜூன்ல ஆட்சிக்கு வந்தாரு. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மதுவை ஒழிப்போம் அவங்களே ஆட்சியில ரிலீஸ் பண்ணாங்க. அதுல சொன்ன ஒரு 2 வரியை மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது
மதுவிலக்கை ரத்து செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட தாய்மார்களின் மகிழ்ச்சி பொருந்திய குடும்பங்கள் தான் தமிழக அரசுக்கு முக்கியம். இதற்கு எதிராக இந்த வருமானம் எந்த வகையிலும் ஈடல்ல என்று முடிவு கட்டினேன். ஆகவே மதுவிலக்கு சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை மூடி திட்டத்தை இன்னும் உறுதியாக அமலாக்கி அத்துறையில் வெற்றி காண முயல்வோம். இது அண்ணாதுரையோட வாசகங்கள், அண்ணாவோட வாசகங்களை அடங்கியது. அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இது அண்ணாவை தன் பெயரில் வைத்திருக்கக்கூடிய கட்சியானது அண்ணா சொன்ன கொள்கை தான். அண்ணா இருக்கும் வரை மதுவிலக்கு கொள்கையில் மிக தீவிரமாக இருந்தார். அவர் 1968 தமிழ்நாட்டில் அகில இந்திய மதுவிலக்கு மாநாடு இங்க நடந்தப்ப அந்த மேடையில காமராஜரும் பக்தவச்சலும் இருந்தாங்க. அண்ணாதுரை அந்த இரு முதலமைச்சர்களையும் பார்த்து வேண்டுகோள் விடுத்தார். நாம் மூவரும் சேர்ந்து இந்தியா முழுக்க போய் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்யணும் அவங்கள பார்த்து சொன்னாரு. அதனால அண்ணா சொன்ன கொள்கையால் தயவு செய்து செயல்படுத்தணும். இதுல இன்னொன்னு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப அதிமுக தான் முழுக்க முழுக்க டாஸ்மாகை வளர்த்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக இன்னைக்கு சட்டப்பஞ்சாயத்து இயக்கம் சமீபத்தில் அறிக்கை கொடுத்த பொழுது திமுக மதுவிலக்கை அறிவிக்கிறது. ஆனா திமுக ஆதரவாளர்களால் நடத்தப்படும் மதுபான ஆலைகளில் இருந்து 31% சாராயம் வாங்கப்படுகிறது. அதையும் திமுக பிரச்சனை அல்ல, மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை எல்லாரும் உணர்ந்துக்கணும். திரு ஷேக் தாவூத் ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு புதிதாக கடைகள் வரலாமா, அந்த செய்தி உறுதிப்படாத செய்தி அப்படின்னாலும் கூட ரக்ககட்டி பறக்குது, இலை கடைகள் திறக்க அரசாங்கம் முயற்சி செய்கிறது, ஸ்வாட் அனாலிசிஸ் செய்யப்படுகிறது, டார்கெட் நிர்ணயிக்கப்படுது, அடுத்த ஓராண்டுக்கு டெண்டர் கொடுக்கப்படுது, இன்னொரு பக்கம் கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இவையெல்லாம் நடக்கலாமா? டார்கெட் நிர்ணயிக்கிறது, புதிய கடைகள் திறக்கப்படுவது, அவையெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்களா? ரொம்ப சுருக்கமா இறுதியான வாதம் திரு ஷேக் தாவூத். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களின் முழுக்க முழுக்க மனங்களில் நிறைந்திருக்கக்கூடியவர், குறிப்பாக பெண்களின் மனங்களில் நிறைந்திருக்கக்கூடியவர். ஆகவே இது சம்பந்தமான நல்லதொரு முடிவை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவிப்பார்கள். ஆகையால் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, மக்கள் பிரச்சனை. நிறைவேற வேண்டிய ஒரு தேர்தல் சமயத்துல கண்டிப்பா இதனால் ஓட்டுகள் மாறுகிறது என்றால் எந்த அரசியல் கட்சியாக முடிவெடுக்கும்? மதுக்கடைக்கு பூட்டு, அதற்கு உங்கள் ஓட்டு என்பதுதான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பிரச்சாரம். இந்த தேர்தலில் மதுவிலக்கை அறிவிக்காவிட்டால் தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற நிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்கள் எந்த கட்சி மதுவிலக்கை அறிவிக்கிறதோ அதற்கு தான் ஓட்டு போட போகிறார்கள். ஆகவே இவர்கள் முடிவு செய்ய வேண்டும், மதுவிலக்கை அறிவித்து ஆட்சியை தக்க வைத்து போகிறார்களா அல்லது நாங்கள் இதே நிலையில் இருந்து ஆட்சியில் இருந்து வெளியேற போகிறார்களா என்பது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த தேர்தல் மதுவிலக்கு கொள்கை சார்ந்த ஒரு தேர்தலாகத்தான் அமையும். மக்கள் எந்த கட்சி மதுக்கடைகளை மூடுகிறதோ அதற்குத்தான் ஓட்டு போட போகிறார்கள். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, மதிமுக பிரச்சனை அல்ல, மக்கள் பிரச்சனை. இந்த கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? விரைவில் செய்ய போகிறதா? முடிவெடுக்க போகிறதா? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு கேள்விதான் தொடர் கேள்வியாக எழுந்து கொண்டே வருகிறது. இது ஒரு பக்கம் நடக்க, மதுவிலக்கு சார்ந்த பல அழுத்தங்களும் இந்த மதுவால் ஏற்படக்கூடிய பல அவலங்களும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கும் திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.